பாருங்க, இது வந்து டீப்ளஸ் டயருங்க. பாருங்க, இந்த பின்னு தான் ஏறிடுச்சு. இந்த பின்னை வந்து இந்த பக்கம் குத்திடுச்சு பாருங்க, 2 இடத்துல வருது, இங்கேயும் வருது இங்கேயும் வருது. அதாவது இந்த பின்னு வந்து இப்படி ஏறிடுச்சு பாருங்கள். இந்த பின்னை வெளியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த திரி தான் போடணும். இந்த திரி போட்டோம்னா 2 இடத்துல ஓட்ட போட்டால் அந்த டயர் வேஸ்ட் ஆயிரும். 2 திரி தான் போட்டாகணும். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுடர் ஒன்று இருக்குது. இந்த பவுடர் போட்டால் நமக்கு வந்து பஞ்சர் ஆகாது. அடுத்தது வந்து இந்த திரி வந்து இதில் போட தேவையில்ல, இந்த ஹோல்ஸ் போட தேவையில்ல. ஹோல்ஸ் போட்டு இந்த டயர் வந்து வேஸ்ட் ஆயிடும். பாருங்கள், ஒரு செகண்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், காற்று வந்த இடம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் காற்று வந்தது, மார்க் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ ப்ரெஸ் பண்ணால் போதும். இதெல்லாம் தேவைன்னா உங்களுக்கு நான் பாட்டில் கொடுத்துருவேன். இந்த பாட்டிலுக்கு மூட்டையும் கொடுத்துருவேன், நீங்களே போட்டுக்கலாம். கடைக்கே கொண்டு போட்டாங்க. நம்மளோட டீப்புக்கு இருக்குது, டீ ப்ளஸ்க்கு இருக்குது. அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், வால் பின்னு போடுறேன். பாருங்கள், இந்த இடத்துல தான் நல்லா ஏர் வந்தது பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 இடத்துலையும் காற்று கொஞ்சம் கூட வராது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க எவ்வளோ பப்ளிஸ் வந்துன்னா, இப்போ துளி கூட பப்ளிஸே வராது. சும்மா ஏதாவது இந்த பவுடர் போட்டோம்னா இப்போ ஒரு சுத்த போடும், எங்கே ஹோல்ஸ் இருக்கா அங்கே அடைச்சிக்கும். அதே மாதிரிங்க ஆணி முள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஓட்டையில் ஏதாவது ஏறிச்சுன்னா கூட திரும்ப நீங்கள் வெளியே எடுத்துட்டாலும் வெளியில் ஒரு சுற்றினீங்கன்னா போதும், அப்படியே அடைச்சிக்கும்.